ஒருத்தங்க மேலே ஆசைப்படாமல் இருப்பாங்க பசங்க. அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது வாழ்க்கை வேற. ஆசைப்பட்டதை அடைய விடாமல் தடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எதுலேயுமே ஒரு நாட்டமே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? நரகம். வாழும்போதே நரகத்தில் இருக்கிறதுக்கு சமானம் அது. ஒரு நல்ல அப்பா அம்மாவாட்டு இன்னைக்குமே அதுக்கு இடையூறாகவே இருக்கவே கூடாது. அவன் காதலிக்கிற விஷயம் பொண்ணு வீட்டில் எதிர்ப்பு. ஓ அப்படியாண்ணா? அது அது உண்மைதானா? பையன் வீட்டில் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நல்லா பார்த்துப்போம் பொண்ணு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்களான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் எல்லா பொண்ணு வீட்லேயும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க தானே செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி மனநிலை அந்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படி இப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு இது ஒத்து வராத மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. ஆனால் பையன் வீட்டில் வந்து எதிர்ப்பு எப்போவுமே குறைவாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, பையன் நம்ம வீட்டில் தான் இருப்பான், பொண்ணு தான் நம்ம வீட்டில் வந்து வாழ வரும். அதனால் நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அந்த பொண்ணை அப்படின்னு ஒரு இதில் வந்து பையன் வீட்டில் எதிர்ப்பு ரொம்ப இருக்காது. இதுதான் காரணம் பொண்ணு வீட்டில் எதுக்குறதுக்கு. வேற எந்த ஒரு காரணமும் கிடையாதுண்ணா. நானே அவங்க வீட்டில் நானும் என் மனைவியும் பேசி முதல் சந்திப்பிலேயே சம்மதிச்சிட்டாங்க. ஓ அப்படியாண்ணா? பரவாயில்லண்ணா, உங்க சாமர்த்தியம். பரவாயில்ல, நீங்கள் வந்து இறங்கி போய் பேசியிருக்கீங்களா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு, அதனால் சம்மதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பிள்ளை வந்து சரியான ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கா என்னன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்போ இருந்திருக்கும்ல. நீங்கள் போய் பேசுனதில் அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஒரே சந்திப்பில் பேசியிருக்கீங்களே, பரவாயில்ல, நல்லா தெளிவாக பேசிப்பீங்க, அவங்களுக்கு புரியுது மாதிரி. நம்பி வந்தவளை நலமுடன் பார்த்து கொள்வதே நல்ல மனிதன். அது உண்மைதான். முனியாண்டி வாங்க. முனியாண்டி அண்ணா நம்பி வர்றவங்களை நல்லா பார்த்துக்கணும்ண்ணா, அதுதான். முனியாண்டி அண்ணா எப்படி இருக்கீங்க? வணக்கம். சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? பூமிநாதன் அண்ணன் தானே? முனியாண்டிங்கிறது உங்கள் அப்பா பேர் தானே? என் பேர் பூமிநாதன். ஆமாம், நான் அது பிறகு யோசித்தேன், அந்த அண்ணா பேர் பூமிநாதம்லா, முனியாண்டிங்கிறது அவங்க அப்பா பேருலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க பூமிநாதண்ணா. இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் வீட்டில் சொல்லுங்க பூமிநாதண்ணா. அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரிதான், அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரிதான். கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒத்தைக்கு புருஷன் வீட்டுக்கு வரும்போது யாரை நம்பி வருவா? அந்த புருஷனை மட்டும்தான் மழை போல் நம்பி வருவா. அதனால் அந்த புருஷன்தான் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். அது அவங்களுடைய கடமை. அப்படிதானே பூமிநாதண்ணா? உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க சொல்லுங்க பூமிநாதண்ணா?